அன்பே அன்பே எல்லாம் அன்பே உனக்காக வந்தேன் இங்கே இதாலே போதும். பிரியா, இப்போ உனக்கு உடம்பு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கியா? செக்கப்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கியா இல்லையா? நல்லா இருக்கேன் அண்ணி. செக்கப்புக்கு போயிட்டு தான் நீ இருக்கேன். 3rd மந்த் ஸ்கேன் எடுப்பாங்களாம். அது இந்த வாரம் ஃப்ரைடே வர சொல்லியிருக்காங்க. நீ போகணும். அப்படியா? சரிம்மா. குழந்தை நல்லபடியாக இருக்கணும். அதனால் வீட்டில் எது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடணும். சரியா? இது வேண்டாம் அது வேண்டான்னு எதையும் ஒதுக்கக்கூடாது. குழந்தைக்கு நல்லதுன்னு எதெல்லாம் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் சாப்பிடுமா. கண்டிப்பாக அண்ணி. எது கொடுத்தாலும் நான் வேண்டான்னு சொல்கிறதில்ல. எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஆமாம் அண்ணி. பிரியாவுக்கு பாவம் பிடிக்கலனாலும் குழந்தைக்கு நல்லதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் சாப்பிட்றா. என்ன பண்ணுறது? அம்மாவாக இருக்க பொண்ணு தான் பிள்ளைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஆமாம் 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 லக்ஷ்மி. அனு எங்க? ரொம்ப நேரமாக அவள் ஆளையே காணோம். என்ன பண்ணிட்டு இருக்கா? நீங்கள் வேற அண்ணி. இன்னைக்கு அவள் தான் சமைப்பாலாம். உள்ள சமைச்சிட்டு இருக்கா. பாரு, அனுக்கு சமைக்கலாம் தெரியுமா? என்ன அண்ணி இப்படி கேட்குறீங்க? அனு சூப்பராக சமைப்பா. எத்தனை பேருக்குனாலும் கொஞ்ச நேரத்தில் சமைச்சு முடிச்சிருவா. நான் தான் அவளுக்கு அவ்வளோவா வேலை வைக்கிறதில்ல அண்ணி. வேலை பார்த்துட்டு வராளா, டயர்டாக இருப்பாளேன்னு அவளுக்கு எதுவும் அவ்வளோவா வைக்கிறதில்ல. இருந்தாலும் டெய்லி வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன வேலை கூட செஞ்சுட்டே தான் இருப்பாள். இன்றைக்கி என்னன்னு தெரியல, மேடம் இன்றைக்கி நான் தான் சமைச்சே ஆவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி போய் சமைச்சிட்ருக்கா. ஹை சூப்பர்க்கா. இன்னைக்கு அனு தான் சமைக்கிறாங்களா? எனக்காக தான் சமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் தான்க்கா சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்கு முட்டை கிரேவி சாப்பிடணும் போல் இருக்கு அனு, நீங்கள் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். ஓ அதானா? என்கிட்டயும் அதே தான்மா கேட்டுட்டு இருந்தா. முட்டை வீட்டில் எத்தனைக்கா இருக்குது, இன்றைக்கி முட்டை கிரேவி செய்யலாம், சப்பாத்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. இப்போ தானே தெரியுது நீ தான் கேட்டியா? அக்கா நான் இன்றைக்கே செஞ்சு கொடுக்க சொல்லிலாம் கேட்கல. எப்போவாச்சும் செஞ்சிங்கன்னா எனக்கு கொடுங்க அனு, எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் இவங்க சீரியஸாக எடுத்துகிட்டு இன்றைக்கே சமைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அட என்னம்மா, உனக்கு வேணும்னு நீ கேட்டுட்ட, அவள் செய்யாமல் விட்டுருவாளா? செய்யட்டும் விடு. என்னப்பா அதிசயமா இருக்கு. எப்பவும் ஹாலில் இவ்வளோ பேரை பார்க்கவே முடியாதே. எல்லாரும் அங்கங்கே ரூமில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு என்னன்னா அதிசயமா எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணம் உன் பொண்டாட்டி தான்ப்பா. ஏன் பொண்டாட்டியா? என்னக்கா சொல்றீங்க? அது ஒன்றும் இல்லை அர்ஜுன் அண்ணா. இன்னைக்கு அனு தான் சமைக்கிறாங்க. வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம இன்னைக்கு நான் தான் சமைப்பேன்னு போயிருக்காங்க. அதான் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் ரெஸ்ட். ஸோ எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பாருடா. என்ன? அது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஏன் அனு சமைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது ஒரு ஃப்ளோவில் சொல்கிறேம்மா. நீ வேற ஏன் இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஏன்பா இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க 2 பேரும்? அது ஒன்றும் இல்லை அண்ணி, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியாப்பா? சரி சரி, ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க. அதுக்குள்ளே டின்னர் ரெடி ஆகிடும், சாப்பிட்லாம். சரிங்க அண்ணி. சரிப்பா அர்ஜுன், அது என்ன கையில் ஏதோ பேக் வச்சிருக்க? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? ஆமாண்ணா, வாசனை கூட செம்மையாக வருதே. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது என்னன்னாமா, பிரியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் ஏதோ பர்சனலாக வாங்கியிருக்கான். நீ எதுக்குடி அதெல்லாம் கேட்குற? நீ வா உள்ளே போகலாம். ஓ சரி சரி. சாரிண்ணா, அது உங்கள் பர்சனல்னு தெரியாமல் கேட்டுட்டேன். அட நீ வேறம்மா, இதெல்லாம் ஒரு பர்சனலும் கிடையாது. இதுல என்ன இருக்குன்னா, டேய் சும்மா இருடா. நீ வேற. ஏன்டா? எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே, இதுல என்ன இருக்கு? டேய் சொன்னா கேளுடா மச்சான், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. டேய் இதுல என்ன இருக்கு? அட ஒன்றும் இல்லம்மா பிரியா, இதுல என்ன போய் பர்சனல் இருக்கு? அனுதான் சாயந்தரமா ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னாமா. பாரு அடப்பாவி, உன் பொண்டாட்டி கேட்டால் அவளுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வருவியாடா? எது வாங்கிட்டு வந்தாலும் வீட்டில் இத்தனை பேர் இருக்கமே, எங்களுக்கும் வாங்கிட்டு வரலாம்ல. டேய் மச்சான் சொன்னா கேளு. டேய் வீட்டில் எல்லாரும் கேட்குறாங்கடா, கொடுக்காம போனா நல்லாவாடா இருக்கும். என்னடா நினைப்பாங்க என்னை பத்தி? டேய் இது உங்ககிட்ட அனு பர்சனலாக வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. இதை போய் நீ உங்களுக்குலாம் கொடுத்துட்டு போவியா? அட இதில் என்னடா இருக்கு? எப்படி இருந்தாலும் இவங்க தான் யாராச்சும் ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அவளுக்கு தான் அது பிடிக்கவே பிடிக்காதே. அவள் எப்படி இருந்தாலும் அதை சாப்பிட போகிறதில்ல. அதுக்கு வேஸ்ட்டாக போகிறதுக்கு இவங்க கிட்ட கொடுத்தா இவங்களாவது சாப்பிடுவாங்கல்ல. டேய் அவளுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? அவள் பிடிக்கலன்னா எதுக்குடா உன்னை அதை வாங்கிட்டு வர சொல்ல போறா? இல்லடா, அவள் எப்பயுமே ஸ்வீட்டே அவ்வளவா சாப்பிட மாட்டா. அதனால தான் சொல்கிறேன். சரி சரி, அவள் சாப்பிடலனாலும் பரவாயில்ல. அவள் தானே வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னா, நீ அவகிட்டே கொண்டு போய் கொடு. இங்கெல்லாம் வெளியே எடுக்காதுடா. அட சும்மா இருடா, எல்லாரும் கேட்குறாங்க. என்னாலாம் கொடுக்காம போக முடியாது. என்னடா ரொம்ப நேரமா உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அப்படி என்ன உன் பொண்டாட்டி வாங்கிட்டு வர சொன்னா? அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா, மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வர சொன்னான். அதுதான் சொல்லிடுறேன். இவன் என்னன்னா யார்கிட்டயும் சொல்லாதடான்னு சொல்லிட்டு இருக்கான். இது சொல்றதுல என்னக்கா தப்பு? அல்வா சாப்பிட்றீங்களாக்கா? என்னது? என்ன வாங்கிட்டு வர சொன்னான்னு சொன்ன? மல்லிகைப்பூவும் அல்வாவும். ஏன்க்கா?
ஆமா, இப்ப ஏன் எல்லாம் கோரஸா சிரிக்கிறீங்க? அல்வா வேணுமான்னு தானே கேட்டேன். ம், அர்ஜுன், யாருக்கும் எதுவும் வேண்டாம்ப்பா. அனு தானே வாங்கிட்டு வர சொன்னா. நீ அவகிட்டே கொண்டு போய் கொடுப்போ. அவ கிச்சனில் வேலையாக இருக்கா. இப்போ கிச்சனுக்குலாம் கொண்டு போக வேண்டாம். நீ ரூம்லேயே வெயி. அவ வந்து பார்த்து எடுத்துக்கிட்டோம், சரியா? அண்ணி, உங்களுக்கே தெரியும்ல, அவ ஸ்வீட்டே அவ்வளவா சாப்பிட மாட்டா. எதுக்கு அல்வா வாங்கிட்டு வர சொன்னானே எனக்கு தெரியல அண்ணி. நீங்க பிள்ளைங்களுக்காச்சும் கொடுங்க அண்ணி. அம், அர்ஜுன், நாங்களே யாரும் கேட்கலப்பா. அவ தானே வாங்கிட்டு வர சொன்னா. கண்டிப்பாக அவ சாப்பிடுவா. நீ எடுத்துகிட்டு போய் அவகிட்டே கொடுப்போ. டேய் போதும், வாடா போலாம். அப்படியா நீ? சரிங்க நீ. இப்போ எதுக்கு இவங்கெல்லாம் சிரிச்சாங்கன்னே புரியலையே. அல்வா சாப்பிட்றீங்களான்னு தானே கேட்டேன். என்னவோ. சரி, நாம போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவோம். டயர்டா இருக்கு. குளிச்சாதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பசிக்குது, போய் சாப்பிட்டுட்டு வந்து ஒர்க் வேற இன்னும் முடியல. ஸோ இந்த ஒர்க் வேற எப்போ தான் முடியுமோ. போயிட்டு வந்து வேற கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணணுமா. வந்து நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா வேலையே கரெக்டாக இருக்கு. இந்த அணு என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்து இன்னும் அவளை நான் பார்க்கவே இல்லை. அவள் சூடாக சப்பாத்தி போட்டுட்டு இருக்கான்னு இன்னைக்கு அவளை பார்க்கவே முடியல. அண்ணி தான் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்ததுலேருந்து இன்னும் அவளை பார்க்கல. மைண்டே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன தான் பண்ணிட்டு இருக்காளோ இன்னும். பா, இந்த இடி வேற ஏன் இப்படி இடி இடிக்குதோ தெரியல. நல்ல வேலை சீக்கிரமா வந்துட்டோம். இல்லைன்னா நல்லா மழையில நனைஞ்சிட்டே தான் வந்திருக்கணும் போல. என்னம்மா அனு, எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? முடிஞ்சதுக்கா. அவ்வளோதான், கிளம்புறேன். அப்படியா? சரிம்மா. இந்த பாரு, பால் நான் ஊற்றி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போ. சரிங்கக்கா. சரிக்கா, நான் கிளம்புறேன். குட் நைட்க்கா. குட் நைட்மா. வாங்க மேடம், இப்பதான் ரூமுக்கு வழி தெரிஞ்சதோ? ஏன், என்னாச்சு? நான் எப்போ ஆஃபீஸ்ல இருந்து வந்தேன்னு உனக்கு தெரியுமா? இதுதான் உங்கள் கோவமா? எனக்கு தான் தெரியுமே. தெரியுமா? அப்புறம் ஏண்டி வந்து என்ன பார்க்கவே இல்லை? அது ஒன்றும் இல்லை மாமா. இன்னைக்கு எனக்கு என்னமோ சமைக்கணும் போல் ஆசையாக இருந்தது. அதான் இன்னைக்கு யாரையுமே கிச்சனில் விடல. நான் தான் சமைப்பேன்னு சமைச்சிட்டு இருந்தேன்னா, சப்பாத்தி சூடாக போட்டால் தானேங்க நல்லாயிருக்கும். அதான் அக்காவெல்லாம் பரிமாற சொல்லிட்டு நாங்கள் சூடாக சப்பாத்தி போட்டுட்டு இருந்தேன். அதான் வேலை முடியவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, அதனால தான் வந்து பார்க்க முடியல. என்னை விட உனக்கு சப்பாத்தி சுடுறது தான் முக்கியமா? என்னாச்சு உங்களுக்கு? என்ன இப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க? சரி, இந்தாங்க பால். நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேங்க. இவ்வளோ நேரம் கிச்சன்லேயே இருந்தது ஒரு மாதிரியா இருக்குது. என்ன? ஒன்றும் இல்லைம்மா தாயே, ஒன்றும் இல்லை. இப்போ என்னடி, நீ போய் குளிக்கணும் அவ்வளோதானே? போய் குளிப்போ. பால் அங்கே வச்சுட்டு ஒர்க் முடிச்சுட்டு நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். சரிங்க. ஐயே, நான் கேட்டதை வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஆமானு. இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. நீ போய் குளிச்சுட்டு வா, அப்புறமா கேட்குறேன். சரிங்க. இப்படி மழை வந்துட்டு இருக்கு. சரி, ஒர்க் முடிஞ்சிருச்சு, படுப்போம். டயர்டா இருக்கு. இவ்வளோ நேரமா குளிச்சுட்டு இருப்பா. மழை வேற வந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல இவ்வளோ நேரம் தண்ணியில இருக்கா. அனு, இன்னும் மாடி குளிக்கிறேன். அதோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க, வந்துட்டேன். மாமா. சொல்லானோ? இன்னுமா ஒர்க் முடியல? இல்லடி, எல்லாம் முடிஞ்சது. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். அவ்வளோதான், எடுத்து வைக்க வேண்டியதுதான். சரி, நீ ஏன் வந்து படுவா. எனக்கு கொஞ்சம் பாருங்க. என்னது? உன்னை பா அனு, என்னடி இது? இப்படி வந்து நிக்கிற? அனு, என்னடி? ஒன்றும் இல்லையே, சும்மா தான் குளிச்சேன், அதான் இப்படி வந்து நிற்கிறேன். ஏன் நிற்கக்கூடாதா என்ன? இல்ல, இதுக்கு முன்னாடி நீ இப்படிலாம் வந்து என் முன்னாடி நின்னதே இல்லையே. ஆமா, என்னடி சாரி இது? இந்த மாதிரிலாம் நீ கட்ட மாட்டியே. புரியாதே. டேய் மரமண்ட, பொண்டாட்டி எதுக்குடா இப்படி வந்து நிற்பா? ஏன்டி, மல்லிப்பூ கையில் வச்சிருக்க, தலையில் வச்சுக்கலாம்ல? இது வாங்கிட்டு வந்து கொடுத்தவரே வச்சு விட்டா சந்தோஷமா இருக்கும். அதான் கையில் வச்சிட்ருக்கேன். இன்னும் புரியலன்னா என்ன பண்ணுறது? ஏய், குடுடி, நானே வச்சு விடுறேன். இதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கு உங்ககிட்ட. சரி சரிம்மா, குடு. இந்தாங்க. எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு அனு, தேவதை மாதிரி இருக்கடி. சரி, என்னை இப்படி பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கா?
அனு, எனக்கு என்னென்னமோ தோணுது. அதெல்லாம் நான் சொன்னா ஒன்றும் இல்லடி. பரவாயில்ல, சொல்லுங்க. நான் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன். நான் உங்கள் பொண்டாட்டி தானே. உங்கள் மனசில் என்ன தோணுதோ சொல்லலாம். சொல்லுங்க. அனு, அது 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 வந்து அனு, அப்போ உனக்கு ஓகேவா என்ன? ஷோ, என்னங்க புருஷன் நீங்கள்? எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கேட்டுகிட்டே இருந்தால் நான் என்னதான் பண்ணுறது? அடிங்க, அடிப்பாவி, பாவம் இவ. எல்லாத்தையும் நாம் இவ்வளோ கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா ரொம்ப தான் ஓவரா பண்ற. அதான் சொல்லிட்டல்ல, இதுக்கு மேல உன்னை பெர்மிஷன் கேட்டா பாருடி. அதுக்காக அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்போ மேடம் இதுக்காக தான் மல்லிப்பூ வாங்கிட்டு வர சொன்னீங்க. அப்பா, இப்போவாச்சும் உங்களுக்கு புரிஞ்சதே. ஆமாம், உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி எதுக்கு வாங்கிட்டு வர சொன்னேன்னு உண்மையாகவே புரியலையா? ஏய், நிஜமாவே புரியல அனு. நீங்கள் வேற, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தானே வாங்கிட்டு வர சொன்னேன். யாராச்சும் ஹாலில் எது கேட்டால் ஆனும் ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொன்னான்னு வேறு எதையாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் அங்கே போய் இது எல்லாரும் முன்னாடியே சொன்னீங்களா? அக்கா கிச்சனுக்கு வந்து எப்படி தெரியுமா கிண்டல் பண்ணாங்க. எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏய், சாரி அனு. எனக்கு சத்தியமா புரியலடி. அதனால தான் நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டேன். அப்பயும் சந்தோஷ் சொன்னான் தெரியுமா, டேய் இதெல்லாம் எதுவும் இங்கே சொல்லாதடா அப்படின்னு எத்தனையோ முறை சொன்னான். நான் இது போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். சாரி அனு. போங்க மாமா. சரி சரி, அதெல்லாம் நடந்துருச்சு. இப்போ அதெல்லாம் பேசி டைவர்ட் பண்ணக்கூடாது. மாமா எவ்வளோ நல்ல மூடில் இருக்கேன். சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு. ஆமாம். என்னடி செல்லம்? ஸோ என்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க, போங்க. ஏய், எங்கடி ஓடுற? ஏங்க, கையை விடுங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியா செல்லம்? என்ன மாதிரியா இருக்கு? ஷோ, பட்டு சேலைகளும் நகை நட்ட பாத்திரமும் உன்னை கேட்டேனே, சண்டை போட்டேனே, அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே, தங்க வெண்ணிலாவே, ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேல் இளம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா. ஒரு ஜன்னல் அங்கிருக்கு தென்றலிட்டி பார்ப்பதற்கு, அதை மூடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு தீண்டுவதா. மாமன் காரந்தானே மாலை போட்ட நானே, மோகம் தீரவே மெதுவாய் மெதுவாய் தொடலாம். நான் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். இங்கே உட்காந்துருக்கீங்களா? இரு ஐஷு, பொறுமையா இரு. எதுக்கு இப்போ ஓடி வந்துட்டு இருக்க? அதுவா, நான் பொறுமடி, கொஞ்சம் அமைதியா இரு. கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு அப்புறமா சொல்ல என்னன்னு. நானும் டேடியும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். உங்களுக்கு அதான் குங்குமம் வச்சு விடலாம் எங்கே இருக்கீங்கன்னு தேடிட்டே இருந்தேன். நீங்கள் எங்கேயுமே இல்லை. அப்புறம் அக்கா கிட்ட கேட்டால் நீங்கள் கார்டனில் இருக்கேன்னு சொன்னீங்களா, அதான் குடுகுடுன்னு ஓடி வந்தேன். சரி சரி, அமைதியாக என்ன பாருங்க. இப்போதான் பார்க்கவே அழகாக இருக்கீங்க. ஓ, அப்படியா? ஆமாம் அரவிந்த், பொட்டு வச்ச உடனே ரொம்ப நல்ல பையன் மாதிரியே தெரியுறீங்க தெரியுமா? என்னது? அட உண்மையாக தாங்க சொல்கிறேன். பொட்டு வச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்ல பையன் மாதிரியே இருக்கீங்க. அடிங்க வாடிங்க. என்ன பண்ணுறீங்க அரவிந்த்? இறக்கி விடுங்க. அப்படியா? எங்க சொல்லு. இப்பதான் நான் நல்ல பையன் மாதிரி உன் கண்ணுக்கு தெரியறேனா என்ன? அது நான் சும்மா சொன்னது. ஷோ, என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்க, நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியுதா? விடுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடி, அப்புறமா தான் விடுவேன். ஷோ, தெரியாமல் சொல்லிட்டேன். நீங்கள் ரொம்ப நல்ல பையன் தாங்க, விடுறீங்களா? அதான் வந்துட்டல. கொஞ்ச நேரம் இப்படியே இருடி. அரவிந்த், விளையாடுறீங்களா? ஷோ, நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியுதா? கார்டனில் உட்காந்துட்டு இருக்கோம். நமக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. யாருனாலும் எப்போனாலும் இங்கே வருவாங்க. பார்த்தா என்னங்க நினைப்பாங்க? தப்பாக நினைக்க மாட்டாங்களா? இறக்கி விடுங்க அரவிந்த், ப்ளீஸ். யாரும் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்கடி செல்லம். எல்லாருக்கும் தெரியும், சரியா? நீங்க தானே மேடம் கொஞ்சம் கூட நான் ரொமான்ஸ் பண்ண மாட்டேன்றேன் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டுட்டே இருந்தீங்கல்ல. அப்புறம் என் பொண்டாட்டி ஆசைப்படுறா நான் ரொமான்ஸ் பண்ணணும்னு, அது கூட பண்ணலன்னா எப்படி செல்லம்? அதான் இனிமே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது? புரியலையாமா? ரொமான்ஸ்மா, ரொமான்ஸு.
அரவிந்த் சொன்னா கேளுங்க அரவிந்த், வேண்டாம் விடுங்க. ஏய் கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருடி, சும்மா தொணன்னு பேசிட்டு. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம், கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். என்ன செல்லம் அப்படி பார்க்குறேன்? அது இல்லை, நீங்க நீங்க எதுவுமே கொடுக்கவே இல்லை. என்ன மேடம், கண்டிப்பா வேணுமா என்ன? உங்களுக்கு ஓகேனா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சச்சா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அது நான் சும்மா தான் கேட்டேன். ம், இவ்வளோ பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை மேடம். அப்போ பொண்ணுங்க ஜஸ்ட் வாயில மட்டும்தான் பேசுச்சு அப்படி தானே? உண்மையாவே ஒரு பையன் பக்கத்தில் வந்தா இப்படி ஆயிடுவீங்க போல. இப்போதாண்டி தெரியுது, வேணும்னே நீங்கள் சீண்டி பார்ப்பீங்க போல. சரி இவங்க தான் சீண்டுறாங்களேன்னு பக்கத்தில் வந்தால் உடனே அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட வேண்டியது. எல்லாரும் இப்படி தான் இருப்பீங்க போலயே. பயப்படாத செல்லம், இப்போ எனக்கு எதுவுமே வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஓகேவா? உன் சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்காது. பரவாயில்லையே, என் பொண்டாட்டி மூஞ்சில் இப்படி தான் சிரிப்பே வருது. இவ்வளோ நேரம் ஏதோ பேய் எறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்தா. ஏன் அரவிந்த், உண்மையாகவே என் விருப்பம் இல்லாமல் உங்களுக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, இவ்வளோ நாள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பிஹேவ் பண்ணதில்லை. நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இப்படி ஆனால் நீங்கள் நினச்சிருந்தா கன்னத்துலையாச்சும் அட்லீஸ்ட் ஒன்று கொடுத்துருந்துருக்கலாம். பட் நீங்கள் எதுவுமே பண்ணலையே, அதான். ஐஷு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட சின்ன சின்னதாக குறும்பு பண்ணணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல. இவ்வளோ நாள் என்னதான் நம்ம லவ் பண்ணாலும் எனக்கு அதெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்தது உன் பக்கத்தில் வர்றதுக்கு. பட் இப்போது நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, கல்யாண டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நீ என்னோட பொண்டாட்டி, உன்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி சேட்டெல்லாம் பண்ணணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல. அதான் இப்படி பண்ணுறனே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதுவும் உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுமா, இந்த மாதிரியும் நான் பண்ண மாட்டேன். என்ன அரவிந்த், நீங்கள் எனக்கும் இதெல்லாம் ஓகே தான். இந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் இப்படி மறைஞ்சு மறைஞ்சு லவ் பண்ணுறதும் ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. பாரு, அப்போ மேடம்க்கு எல்லாத்துக்கும் ஓகே அப்படி தானே? ம் அப்புறம் நடிச்செல்லாம் உன்கிட்டே பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.